பிரித்தானியாவில் கைபேசி செயலிகள் மற்றும் இணையதளங்கள் மூலமாக மக்கள் தங்களை அறியாமலேயே மேலதிக கட்டணங்களை செலுத்தி ஆண்டிற்கு சராசரியாக 343 பவுண்டுகள் வரை பணத்தை இழந்து வருவதாக திங்க் மணி அமைப்பின் புதிய ஆய்வு முடிவுகள் எச்சரிக்கின்றன. பிரித்தானியாவில் 50% மக்கள் கைபேசி செயலிகள் மற்றும் இணையதளங்களின் நுட்பமான விற்பனை உத்திகளால் ஈர்க்கப்பட்டு திட்டமிடாத பொருட்களையும் சேவைகளையும் வாங்குவதற்கு தூண்டப்படுவதாக ஒப்புக்கொண்டுள்ளனர். பயன்பாட்டாளர்களில் 21% எதிர்பாராத மேலதிக கட்டணங்களால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவ்வாறு செலுத்தப்பட்ட தொகையின் சராசரி 343 பவுண்டுகளாக பதிவாகியுள்ளது. பெற்றோருக்கு தெரியாமல் அவர்களின் பிள்ளைகள் செயலிகள் வாயிலாக மேற்கொள்ளும் கொள்வனவுகள் மூலம் சராசரியாக 400 பவுண்டுகளுக்கும் அதிகமான பணம் விரயமாவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள திங்க் மணி நுகர்வோர் நல நிபுணர் விக்ஸ் லேட்டன், இலவச சோதனை காலம் நிறைவடைந்ததும் தானாகவே கட்டணம் வசூலிக்கப்படுதல், நேர வரம்புடன் கூடிய சலுகைகள் மற்றும் சூதாட்ட நடைமுறைகளை ஒத்த உளவியல் தந்திரங்கள் மூலமாக செயலிகள் மக்களை தூண்டி சிறு தொகைகளாக பெருந்தொகை பணத்தை செலவழிக்க வைக்கின்றன. கைபேசிகளில் வங்கி விவரங்கள் சேமிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் உண்மையான பணத்தை செலவிடுகின்றோம் என்பதை உணராமலேயே பணத்தை இழக்கின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். எனவே கைபேசி செயலிகளில் தானியங்கி செலுத்துகைகளை நிறுத்தி வைக்குமாறும் வங்கி அறிக்கைகளை தொடர்ச்சியாக சரிபார்க்குமாறும் நுகர்வோர் நிபுணர்கள் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர்.